Hi folks, welcome back to the third episode of our series. In the episode we will be discussing about draw on liquidity. ஒரு லிக்விடிட்டினா என்னன்றதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னோடய யூடியூப் சேனலில் இருக்க வீடியோஸில் நம்ம நிறைய பேசியாச்சு. ஸோ திஸ் வீடியோ இஸ் அபவுட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஏன் ஒரு ப்ரைஸ் அந்த சர்டன் லிக்விடிட்டி லெவலுக்கு போகும், அந்த லிக்விடிட்டி லெவல்லேருந்து என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அண்ட் லிக்விடிட்டியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இதெல்லாமே இந்த எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Identifying the draw on liquidity and where is price likely heading towards. Price எங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் we need to know what is our daily bias. Daily bias பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. And we need to know how does the intraday price action favor the daily bias. Daily biasக்கு சப்போர்ட்டிங்காக இன்னைக்கு ப்ரைஸ் ஆக்ஷனுக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்குன்றதை நம்ம வாட்ச் பண்ணணும். And then we need to know the difference between internal range liquidity and external range liquidity. So, first let's talk about internal range liquidity. IRL அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஆர்எல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்எல் யூஸ்வலி எந்த இடத்துல இருக்கும் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்எஃபிஷியன்சிஸ் அண்ட் கேப்ஸ். இன்எஃபிஷியன்சிஸ் அண்ட் கேப்ஸ்னால் என்னன்றதை பிடிஆர்ஏ வீடியோலேயே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி கேப்ஸ், ஃபேர் வேல்யூ கேப்ஸ், நியூ வீக் ஓப்பனிங் கேப்ஸ், என்டாக்ஸ், என்வாக்ஸ், இது எல்லாமே வந்து இந்த இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. வால்யூம் இம்பேலன்சஸ், இந்த மாதிரி கேப்ஸ், மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா கேப்ஸுமே வந்து ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஸோ எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைஸ் அண்ட் ஸ்விங் லோஸ். அந்த ஸ்விங் ஹைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 3 கேண்டில் பேட்டர்ன் தான் ஸ்விங் ஹை. அந்த 3 கேண்டில் பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது ஒரு செகண்ட் கேண்டில் மட்டும் அதோட விக், மிடில் கேண்டிலோட விக் மட்டும் ஹையஸ்ட் ஆர் லோவஸ்ட் இருந்தது அப்படின்னா, ஹையஸ்ட் இருக்கிற கேண்டில் வந்து ஸ்விங் ஹை, லோவஸ்ட் இருக்கிறது ஸ்விங் லோ. இந்த மாதிரி நீங்கள் 3 கேண்டில் எடுத்து பார்க்குறப்போ மிடில் கேண்டிலோட விக் மட்டும் லோவஸ்ட் ஆர் ஹையஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்விங் ஹைஸ் அண்ட் ஸ்விங் லோஸில் யூஸ்வலி எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி இருக்கும். And then we will have previous swing highs and swing lows பார்த்தாச்சு. Then we have session highs and session lows. ஒரு செஷன்னா என்னன்றதை நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த டைம் அண்ட் ப்ரைஸ் கான்செப்டை பற்றி பேசுகிறப்போ சொல்லியிருந்தேன். ஏஷியா செஷன், லண்டன் செஷன், நியூயார்க் செஷன், இந்த மாதிரி செஷன் ஹைஸ், ஒரு செஷன் என்டையர் ட்ரேடிங் செஷனில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு அந்த செஷனில் நடந்த ஹை அண்ட் லோஸ் எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியாக இருக்கும். And then we have daily highs and lows. ப்ரீவியஸ் டேவோட லோவாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முந்தின நாளோட லோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெய்லி கேண்டிலோட ஹைஸ் அண்ட் லோஸ். அண்ட் மந்த்லி ஹைஸ் அண்ட் மந்த்லி லோஸ், மந்த்லி, வீக்லி, இந்த மாதிரி எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்தந்த சர்டன் டைம் ஃப்ரேமோட ஹைஸ் அண்ட் லோஸ் எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஸ்ட்ராங் ட்ரா ஆன் லிக்விடிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து எந்த ட்ரா ஆன் லிக்விடிட்டி இல்லை, இப்போது ஒரு சர்டன் ஏரியா நம்ம வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாஸில் இப்போ மல்டிபிள் ட்ரா ஆன் லிக்விடிட்டி இருக்குது. பட் எது இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட், எந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்து போகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும், மார்க்கெட் வந்து எந்த இடத்த நோக்கி போகிறப்போ ரொம்ப ஃபியூவல்டாக, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ்லி ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ். ஒரு ஸ்விங் ஹை இருக்குது, அகெயின் ப்ரைஸ் இன்னொரு ஸ்விங் ஹை மாதிரி ஃபார்ம் பண்ணுது. அந்த மாதிரி இருக்கும்போது மல்டிபிள் ஸ்விங் ஹைஸ் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா, ரீட்டைல் லாஜிக்கில் தட் இஸ் கால்ட் அஸ் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ட்ரா ஆன் லிக்விடிட்டியாக இருக்கும். அந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் ப்ரைஸ் வந்து ஒரே ஏரியாவிலேருந்து ரிஜெக்ட் ஆகுதுனாலோ இல்லை சப்போர்ட் எடுத்து வருது அப்படின்னாலோ, தட் ஏரியா இஸ் கால்ட் அஸ் ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ், அண்ட் ப்ரைஸ் வில் யூஸ்வலி ட்ரா டு தட் ஏரியா. And then we have swing highs, swing lows aligned with higher time frame PDRAs. ஒரு ஸ்விங் ஹை இருக்கும், அந்த ஸ்விங் ஹையை நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஷார்ப்பாக இன்னொரு ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போட ஹையஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் என்ட்ரி எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் PDRA கூட ஏதாவது ஒரு ஸ்விங் ஹை ஆர் ஸ்விங் லோ மேட்ச் ஆகுது அப்படின்னா, தட் இஸ் அ ஸ்ட்ராங் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. அண்ட் வி ஹாவ் ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோஸ். நேற்றுக்கு நடந்த டேவோட ஹை அண்ட் லோஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி ரொம்ப ஸ்ட்ராங் ட்ரா ஆன் லிக்விடிட்டியாக இருக்கும். ப்ரைஸ் வில் ஆல்வேஸ் கோ டு தட் ஏரியா. அண்ட் தென் வி ஹேவ் ஹையர் டைம் ஃப்ரேம் இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஒரு 4 hour செஷன் ஹை, ஒரு 4 hour ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இல்லை 1 day ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இல்லைனா டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு சஸ்பென்ஷன் பிளாக் இருக்குது, இல்லைனா வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேப் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க அப்படின்னா,
price will obviously retrace to that level. You can always believe that level is a strong draw on liquidity. So this is about draw on liquidity. I just wanted to keep it very simple and short. And இந்த என்டையர் லெக்சரில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ வில் கிளியர் இட் அவுட் ஆன் ஃபியூச்சர் வீடியோஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I will see you on the next episode.